Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் வந்து நான் ப்ராசஸ் ஸ்விட்சிங்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி அந்த பேக்கெட் ஸ்விட்சிங் மெத்தட்ஸில் வந்து இது வந்து செகண்ட் மெத்தட் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ செஷனில் வந்து ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுட்டரில் வந்து ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் அதாவது பேக்கெட் ஸ்விட்சிங் மோடில் வந்து ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரவுட்ரு வந்து எப்படி வந்து பேக்கெட் வந்து ஸ்விட்சிங் பண்ண போகுது. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ரவுட்டரில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேக்கெட் வந்து வருது, அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து நம்ம பிங் பண்ணுறோம். ஸோ பிங் பண்ணும்போது ரவுட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக்கெட் இன்கமிங் பேக்கெட் வந்து வருது. ஸோ அதை வந்து இங்கே இன்கிரஸ் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ரவுட்டரில் வந்து கண்ட்ரோல் பிளான் அண்ட் டேட்டா பிளான். ஸோ நான் ஆல்ரெடி கண்ட்ரோல் பிளான்னா என்ன, டேட்டா பிளான்னா என்னங்கிறது வந்து நம்ம ப்ராசஸ் ஸ்விட்சிங்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்ட்ரோல் பிளான்ங்கிறது வந்து ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி ரவுட்ரு வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அது வந்து கண்ட்ரோல் பிளான். டேட்டா பிளான்ங்கிறது வந்து அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணதில் எப்படி வந்து டிராஃபிக் வந்து டேட்டா டிராஃபிக் வந்து ஃப்ளோ ஆகுது, எப்படி வந்து அந்த ரவுட்டர் வந்து ஸ்விட்ச் பண்ணுது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், அது வந்து டேட்டா பிளான். ஸோ இப்போ இன்கிரஸ் இன்டர்ஃபேஸ்ங்கிறது வந்து இன்கமிங் பேக்கெட், ரவுட்டரோட இன்கமிங் பேக்கெட். அந்த பேக்கெட் வந்து வருது ஃபஸ்ட்டு பேக்கெட், அது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து அதை ஃபஸ்ட் டைம் வந்து பிங் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு பேக்கெட் வரும்போது ரவுட்டரோட சிபியூ வந்து இன்வால்வ் ஆகி ப்ராசஸ் ஸ்விட்சிங் தான் பண்ணுது. ஸோ ப்ராசஸ் ஸ்விட்சிங் தான் வந்து ஃபஸ்ட்டு பேக்கெட் வந்து பண்ணுது எக்கோ ரெக்வஸ்ட்டுக்கும் எக்கோ ரிப்ளேக்கும். ஸோ ப்ராசஸ் ஸ்விட்சிங் அப்படின்னா ரவுட்டரோட சிபியூ வந்து இன்வால்வ் ஆகி ஸோ உங்களுக்கு வந்து ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணி அந்த டெஸ்டினேஷன் நெட்வொர்க் வந்து ரீச் பண்ணுறதுக்கு அதோட நெக்ஸ்ட் ஹாப் என்ன, அதே மாதிரி அந்த ரவுட்டரில் எந்த அவுட் பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வழியாக அந்த பேக்கெட் வந்து ஸ்விட்ச் பண்ணி சென்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து அந்த லேயர் 2ஓட லேயர் 2 ஹெட்டரில் மேக் அட்ரஸ் வந்து ரீரைட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ரவுட்டரோட சிபியூ வந்து இன்வால்வ் ஆகி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஃபஸ்ட்டு பேக்கெட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு பேக்கெட் மட்டும் எக்கோ ரெக்வஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்விட்சிங் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி எக்கோ ரிப்ளைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஸ்விட்சிங்காக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்விட்சிங் ஆகி அந்த பேக்கெட் வந்து ஸ்விட்சிங் பண்ணிடும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேட்சி. ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்கில் வந்து ஒரு கேட்சி டேபிளில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ செகண்ட் பேக்கெட் வந்து சேம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து நம்ம பிங் பண்ணும்போது அந்த பேக்கெட் வந்து ரவுட்டரோட சிபியூ வந்து இன்வால்வ் ஆகாது. அதுக்கு பதிலாக அந்த ரவுட்டருக்கு வந்து இன்கமிங் இன்டர்ஃபேஸில் வந்த உடனே ஸோ அதான் பாருங்கள் சப்சீக்வெண்ட் பேக்கெட் வந்து இன் டேட்டா ஃப்ளோ அது டேரெக்டாக வந்து ஃபாஸ்ட் கேட்சில் வந்து செக் பண்ணி டேரெக்டாக அந்த பேக்கெட் வந்து அவுட் பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வழியாக சென்ட் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து ரவுட்டரோட சிபியூ வந்து இதில் இன்வால்வ் ஆகாது. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்விட்சிங்கில் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டுமே வந்து உங்களுக்கு ரவுட்டரோட சிபியூ இன்வால்வ் ஆகி உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரவுட்டரோட சிபியூ ரிலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதே ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேக்கெட் மட்டும்தான் ப்ராசஸ் ஸ்விட்சிங்காக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்சியில் ஸ்டோர் பண்ணிடுச்சுன்னா சேம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து பிங் பண்ணும்போது ரெஸ்ட் ஆஃப் த எல்லா பேக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்சி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேக்கெட் வந்து ஸ்விட்சிங் பண்ணும். ஸோ சிபியூ வந்து இதில் இன்வால்வ் ஆகாது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்விட்சிங் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்கில் வந்து சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ அதான் இந்த டயக்ராமில் பாருங்கள் இன்கிரஸ் இன்டர்ஃபேஸில் வந்து பேக்கெட் 1 ஃபஸ்ட்டு பேக்கெட் இன் டேட்டா ஃப்ளோ. ஸோ இது வந்து சிபியூ இன்வால்வ் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஸ்விட்சிங் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வழியாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறது இன்கிரஸ் இன்டர்ஃபேஸ்னால் அவுட் கோயிங் பேக்கெட். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கேட்சி ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபாஸ்ட் கேட்சியில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சேம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷனில் வந்து சப்சிக்வெண்ட் பேக்கெட் நெக்ஸ்ட் பேக்கெட் வரும்போது அது சிபியூக்கு சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து ஃபாஸ்ட் கேட்சி மூலமாக உங்களுக்கு அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸில் அந்த பேக்கெட் வந்து சென்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்கோட கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்கில் வந்து நான் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் சினாரியோ. இங்கே வந்து நான் ஒரு ரவுட்டர் ஹோஸ்ட் ஏ ஹோஸ்ட் பி. ஸோ ஹோஸ்ட் ஏ டு ரவுட்டர் வந்து நான் 10.1.12.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். ஹோஸ்ட் பி டு இந்த ரவுட்டருக்கு வந்து நான் 10.1.23.0/24 நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹோஸ்ட் ஏக்கு வந்து 1ங்கிற ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா 12.2 அசைன் பண்ணுறேன். ஹோஸ்ட் பிக்கு வந்து 10.1.23.1ங்கிற ஐபி அசைன் பண்ணுறேன். கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா 10.1.23.2ங்கிற ஐபி வந்து அசைன் பண்ணிட்டேன். ஹோஸ்டியோட மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா CC0018B40000.
அதே மாதிரி ரவுட்டரோட FA0/0 இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா MAC அட்ரஸ் CC0118B40000. ஸோ இது வந்து FA0/1ஓட MAC அட்ரஸ், இது வந்து ஹோஸ்ட் பியோட MAC அட்ரஸ். ஓகே, இப்போ வந்து ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஐபி ஸ்பேஸ் ரவுட் ஐஃபன் கேட்சி, அதே மாதிரி FA0/1 இன்டர்ஃபேஸ்க்குள்ளேயும் போயிட்டு ஐபி ரவுட் ஐஃபன் கேட்சி. ஸோ இது கொடுத்தோம்னா ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஷோ ஐபி, ஸோ எப்படி வந்து ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் வந்து எனேபிள் ஆகிருக்குது எப்படி வந்து செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் FA0/0 பைப் செக்ஷன் ஐபி ஸ்பேஸ் ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் இஸ் எனேபிள் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் வந்து எனேபிள் ஆகிருக்குதா இல்லை செஃப் எனேபிள் ஆகிருக்குதா அது மாதிரி. இன்கேஸ் வந்து ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்கும் வந்து டிசேபிள் இருக்குது, உங்களுக்கு செஃப் டிசேபிள் இருக்குதுன்னா அந்த ரவுட்டர் வந்து ப்ராசஸ் ஸ்விட்சிங் வந்து பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த கேட்சி டேபிள் வந்து எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் வந்து ஷோ ஐபி ஸ்பேஸ் ஐபி ஸ்பேஸ் கேட்சி. ஸோ இதுதான் வந்து அந்த கேட்ச் டேபிள், அந்த ஃபாஸ்ட் கேட்சின்னு சொல்லுவாங்க கேட்ச் டேபிள். இதில் வந்து எந்த ஒரு என்ட்ரியுமே கிடையாது, ஏன்னா எதுவுமே நான் பிங் பண்ணல. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரியுமே எனக்கு இல்லை. ஸோ அதான் வந்து இங்கே ரெட் கலர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் 0 என்ட்ரிஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேக்கெட் வந்து நான் பிங் பண்ணுறேன் ஹோஸ்ட் ஏலேருந்து ஹோஸ்ட் பி. ஹோஸ்ட் ஏவோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 10.1.12.1. டெஸ்டினேஷன் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பியோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 10.1.23.3. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்கில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு பேக்கெட் வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் சென்ட் பண்ணுதுன்னா அது வந்து ப்ராசஸ் ஸ்விட்சிங்காக தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு சப்சிக்வெண்ட் பேக்கெட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரவுட்டரோட CPU இன்வால்வ் ஆகாமல் அந்த கேட்சி மூலமாக சென்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த எக்கோ ரெக்வஸ்ட் பேக்கெட் எக்கோ ரிப்ளை பேக்கெட், ஸோ இந்த ரெண்டு பேக்கெட்டுமே வந்து ப்ராசஸ் ஸ்விட்சிங்காக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ பாருங்கள் சோர்ஸ் ஐபி வந்து ஹோஸ்டோட ஐபி 10.1.12.1. ரவுட்டரில் வந்து எந்த இன்கமிங் இன்டர்ஃபேஸில் வந்து அந்த பேக்கெட் ரிசீவ் ஆகுதுன்னா FA0/0ங்கிற இன்டர்ஃபேஸ் வழியா. டெஸ்டினேஷன் ஐபி வந்து 10.1.23.3. ஸோ இது வந்து அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் ரவுட்டட் வயா RIB. ஸோ எது மூலமாக அதை ரவுட் பண்ணுறாங்கன்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்னால் ரவுட் டேபிள் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ சோர்ஸோட ஐபி டெஸ்டினேஷனோட ஐபி இது வந்து அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ், இது வந்து நெக்ஸ்ட் ஹாப் 10.1.23.3. ஸோ சோர்ஸோட ஐபி வந்து 10.1.12.1 அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி வந்து 10.1.23.1. ரவுட்டரில் FA0/0ங்கிற இன்டர்ஃபேஸில் ரிசீவ் பண்ணுறோம். இப்போ இந்த ரவுட்டர் வந்து ரவுட்டிங் டேபிள் மூலமாக அதை வந்து ரவுட் பண்ணுது. பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து FA0/1ங்கிற இன்டர்ஃபேஸ் வழியாக உங்களுக்கு வந்து பேக்கெட் வந்து ரவுட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா 10.1.23.1. ஸோ அதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டீபக்கில் வந்து உங்களுக்கு அந்த அவுட்புட் வருது. ஸோ உங்களுக்கு வந்து 2 பேக்கெட்ஸ் மட்டும் நான் லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீபக் ஐபி பேக்கெட் டீட்டெயில் கொடுக்கும்போது எனக்கு 5 ரிப்ளை வரும்போது எனக்கு டோட்டலாக வந்து எனக்கு 10 பேக்கெட்ஸ் வந்து எனக்கு டீபக்கில் வந்துச்சு. 5 வந்து பார்த்தீங்கன்னா ICMP எக்கோ ரெக்வஸ்ட், 5 வந்து எக்கோ ரிப்ளை. ஸோ இதில் நான் பிங் பண்ணும்போது 2 பேக்கெட் தான், ஒன்று வந்து எக்கோ ரெக்வஸ்ட்டு, ஒன்று வந்து எக்கோ ரிப்ளை. ஸோ ஃபஸ்ட் வந்து எக்கோ ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ICMP type 8. ஸோ இதில் வந்து கிரியேட்டட் கேட்சி என்ட்ரி என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா கேட்சி என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா 10.1.23.3 அதாவது டெஸ்டினேஷன் ஐபிக்கு வந்து அந்த கேட்சி வந்து கிரியேட் பண்ணிடுச்சு, அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அப்போ அதே மாதிரி ரிப்ளை பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பிலேருந்து ஹோஸ்ட் ஏக்கு வந்து ரிப்ளை சென்ட் பண்ணுது. அது வந்து ICMP டைப் வந்து 0னா எக்கோ ரிப்ளை. ஸோ அந்த எக்கோ ரிப்ளைல வந்து கேட்ச் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணுது. எதுக்குன்னா 10.1.12.1 ரிட்டர்ன் டிராஃபிக். ஸோ அதை இந்த ரெட் கலர் பாக்ஸில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து நான் ரவுட்டரில் வந்து சேம் வந்து ஷோ ஐபி கேட்சி வெப் ப்ரோஸ் இப்போ நான் கொடுக்கும்போது அந்த 2 என்ட்ரிஸுமே வந்து எனக்கு கேட்சியில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ 10.1.12.1 இந்த ஐபியை வந்து நான் ரீச் பண்ணோம் அப்படின்னா ரவுட்டர் வழியாக இந்த ரவுட்டரில் வந்து எந்த அவுட் பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வழியானா அவுட் பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபாஸ்ட் இத்தனை 0/0ங்கிற அவுட் பவுண்ட் இன்டர்ஃபேஸ் வழியாக நெக்ஸ்ட் ஹோப் ஐபி வந்து 10.1.12.1ங்கிற ஐபி மூலமாக இது வந்து மேக் அட்ரஸ், அது மூலமாக வந்து அந்த டெஸ்டினேஷன் ஐபி வந்து நான் ரீச் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மேக் அட்ரஸ் வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். ஸோ அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்ங்கிறது வந்து அந்த நெக்ஸ்ட் ஹோப்போட மேக் அட்ரஸ். அண்ட் செகண்ட் மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலர் இருக்குது சோர்ஸ் மேக் அட்ரஸ். சோர்ஸ் மேக் அட்ரஸ்ங்கிறது வந்து அந்த அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் FA0/0வோட மேக் அட்ரஸ்.
நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் டைப். ஸோ செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து 10.1.23.3. ஸோ இந்த ஐபியை வந்து நான் ரீச் பண்ணோம் அப்படின்னா ரவுட்டரில் அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0.1, நெக்ஸ்ட் ஹோப் வந்து 10.1.23.3. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐபி வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், அதாவது வந்து நெக்ஸ்ட் ஹோப்போட மேக் அட்ரஸ். சோர்ஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டரோட ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் FA0.1ஓட இன்டர்ஃபேஸ். இது வந்து ஈத்தர்நெட் டைப். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சுவிட்சிங், அதாவது பேக்கெட் சுவிட்சிங் மோடில் வந்து ஃபாஸ்ட் சுவிட்சிங் வந்து நம்ம ரவுட்டரில் எனேபிள் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பேக்கெட் மட்டும் ரவுட்டரோட CPU இன்வால்வ் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் சுவிட்சிங் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்சியில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். அந்த ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் செகண்ட் டைம் வந்து அந்த பேக்கெட் வந்து எக்கோ ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது ரவுட்டரோட CPU இன்வால்வ் ஆகாது. இந்த கேட்சி டேபிள் மூலமாகவே வந்து உங்களுக்கு பேக்கெட் வந்து ஹோஸ்ட் பிக்கு ரீச் ஆகும். ரிட்டர்ன் டிராஃபிக் வந்து ஹோஸ்ட் பிலேருந்து ஹோஸ்ட் ஏக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த ஃபாஸ்ட் சுவிட்சிங் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக ரவுட்டரோட CPU யூட்டிலைசேஷன் வந்து கம்மியாகும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா ப்ராசஸ் சுவிட்சிங் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.